Hi, welcome to my video lecture. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசி மோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் அனாலிஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Now let us introduce about this topic. DC motor generally converts from electrical energy into mechanical energy. So the input I am giving electrical energy and output is a mechanical energy. In most of the industrial applications uses DC motor. Some of the industrial applications are steel plant, milling mill, rolling mill, textile mills, then thermal power plants, cranes, elevators, lifts, hoists, then locomotive industries, aeroplane, some of the applications are. Construction of DC motor. DC generator கன்ஸ்ட்ரக்ஷனும் டிசி மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சேமாக தான் இருக்கும் சிமிலர்லி. பட் ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் கூட ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. The main parts of DC motors are, first one is a yoke, second one is a pole core, third one is a pole shoe, fourth one is a field winding, fifth one is a armature core, sixth one is a armature winding, seventh one is a commutator, eighth one is a brush. First one is a yoke. Yoke is made up of cast iron. It will provide mechanical support to whole machine. Similarly, yoke வந்து என்னென்னா எந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதையுமே வந்து மிஷினுக்குள்ளே அலோவ் பண்ணாது, ப்ரொடெக்டிவ் லேயராக யூஸ் ஆகிட்டுருக்கு ஹோல் மிஷினுக்குமே. நெக்ஸ்ட் ஒன் போல் கோர். போல் கோரில் வந்து இங்கே வந்து நான் 4 போல் மிஷின் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போல் கோர் மேலே வந்து என்னென்னா ஒரு காப்பர் காயில் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு நார்த்து போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்த்து போலேருந்து அகைன் சவுத்து போல், சவுத்து டு நார்த், அடுத்து சவுத்து போல் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் நம்ம ஒரு டிசி சப்ளை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு போல் ஷூ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு ஃப்ளக்ஸை ஏர் கேப் வழியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. அதுதான் வந்து போல் ஷூவோட ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் ஆர்மேச்சர் பார்ட். ஆர்மேச்சர் பார்ட்டை 2 பார்ட்டாக எடுத்திருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். ஒன்று இஸ் ஆர்மேச்சர் கோர், அனதர் ஒன் இஸ் ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் கோர் வந்து என்னென்னா சிலிக்கன் ஸ்டீல் மெட்டீரியல்னால் மேடப்பாக இருக்கும். அதனோட எட்ஜஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்லாட்டாக வந்து வச்சுருப்போம். அந்த ஸ்லாட்டில் வந்து என்ன ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர்மேச்சர் வைண்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காமுடேட்டர். காமுடேட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரெஷ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை இன்புட்டாக வாங்கி அதை ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணும். அதுதான் காமுடேட்டரோட ஒர்க்கு. ரைட். ப்ரெஷ்ஷில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் இன்புட் வந்து ஒரு டிசி சப்ளை கொடுப்பேன். அந்த டிசி சப்ளையை உள்ள இன்புட்டாக வாங்கும். அதுதான் வந்து ப்ரெஷ்ஷோட ஒர்க்கு. ப்ரெஷ் இஸ் மேடப் ஆஃப் கார்பன். ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி மோட்டார். DC motor working based on the principle of Faraday's law of electromagnetic induction. Okay, that law is whenever a current carrying conductor placed in a magnetic field, the conductor experiences a force. Due to this force, a torque will be generated in this armature winding. Due to this torque, the motor will be rotating. Armature shaft will be rotating. That is the working principle of DC motor. Okay. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபீல்டு ஆர்மேச்சர் 2 மெயின் பார்ட் இருக்குது. இப்போ ஃபீல்டு வைண்டிங்கில் வந்து ஒரு சப்ளை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அகெயின் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது ஃபீல்டு வைண்டிங். ஃபீல்டு வைண்டிங்கில் வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். நார்த்து போல் சவுத்து போல் க்ரியேட் ஆகிருக்கு. சென்டராக கூடிய பார்ட் வந்து என்னென்னா ஆர்மேச்சர் பார்ட். ஆர்மேச்சர் பார்ட்டுக்கு வெளியே வந்து என்னென்னா காமுடேட்டர் செக்மெண்ட் இருக்கும். காமுடேட்டர் செக்மெண்ட்டுக்கு வெளியே ப்ரெஷ்ஷஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டில் ஒரு டிசி கரண்ட்டை வந்து ப்ரெஷ் வழியாக பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது என்னென்னா அது இன்புட் கரண்ட்டை உள்ள இன்புட்டாக வாங்கிட்டு அது காமுடேட்டர் செக்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. காமுடேட்டர் செக்மெண்ட்லேருந்து மறுபடியும் ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு அந்த கரண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. ரைட். ஸோ இப்போ ஆர்மேச்சர் வைண்டிங் வழியாக போகும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ரைட். ஆல்ரெடி ஃபீல்டு ஃப்ளக்ஸ் நார்த்து போல்லேருந்து சவுத்து போலுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் பாஸ் ஆகிட்டு அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸும் இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஒன்று இன்ட்ராக்ஷன் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிது. ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆர்மேச்சரில் ஒரு டார்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். டார்க் ஜென்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து என்னென்னா ஆர்மேச்சர் பார்ட் வந்து மூவிங் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆர்மேச்சர் மூவிங் ஆகும்போது அதனோட ஒரு சாஃப்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த சாஃப்ட்டு சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இப்போ நான் என்னென்னா இன்புட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்துருக்கேன்.
எனக்கு அவுட்புட்டில் வந்து என்ன ஆகுது, மூவ்மெண்ட் ஆகுது, ஆர்மேச்சர் வந்து மூவிங் ஆகுது. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் அ டிசி மோட்டார். ரைட். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா டிசி மோட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணியிருப்போம், டிசி ஜென்ரேட்டரில் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 3 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஒன் இஸ் அ தம்ப், 4 ஃபிங்கர், தென் மிடில் ஃபிங்கர். தம்ப் ரெப்ரசன்ட்ஸ் அ direction of force. Then 4 finger represents the direction of magnetic field. Then middle finger represents the direction of current. The direction of rotation of a motor is given by Fleming left hand rules, which so next என்னன்னா இதில் டார்க்கோட ஈக்குவேஷன் பார்க்கணும். டார்க் T is equal to K into I and induced EMF E is equal to K into W. This is the detailed description of a DC motor. DC மோட்டருக்கு இன்புட் வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுக்குறோம். எலக்ட்ரிக்கல் சப்ளை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் வழியாக எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இனிஷியலாக கரண்ட் அதிகமாக இருக்கும். அந்த கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோஸ் நடக்கும். கரண்ட் ஃப்ளோஸ் வந்து ப்ரஷ்க்கு ஃபஸ்ட்டு இன்புட்டாக வருது. ப்ரஷ்லேருந்து காமுடேட்டர் செக்மெண்ட் போகும். காமுடேட்டர் செக்மெண்ட்லேருந்து உள்ள ஆர்மேச்சருக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஆல்ரெடி வெளியே ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இருக்குது. ஃபீல்டு ஃப்ளக்ஸோ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோ ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ஷன் ஆகும்போது நமக்கு ஆர்மேச்சூரில் ஒரு டார்க் ஜெனரேட் ஆகும். டார்க்னால் அந்த ஆர்மேச்சூர் பார்ட் வந்து மூவிங் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இப்போ ஆர்மேச்சர் மூவிங் ஆகும்போது அது கூட வந்து என்ன ஆகும், சாஃப்ட் இருக்கும். சாஃப்ட் மூவிங் ஆகுது. சாஃப்ட்லேருந்து நான் லோடுக்கு வந்து சாஃப்டி லோடையும் ஒரு கப்புள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சாஃப்ட் மோட்டரோட சாஃப்ட் மூவ்மெண்ட் ஆகும்போது லோடும் ஆட்டோமேட்டிக்காக மூவிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதில் பேக் EMF அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்னா மோட்டரில் வந்து என்னென்னா நமக்கு இந்த ஒரு EMF ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய EMF வந்து என்னென்னா ஆர்மேச்சூரில் போய் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரான EMF தான் வந்து என்னென்னா பேக் EMF அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்மேச்சூர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்மேச்சூர் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸோ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸோ அப்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் DC motor. Thank you.